பொதுவா பாத்தீங்கன்னா மனித மூளைக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கணும். நீங்க ஒரு மெடிக்கல் எக்ஸ்ரேயவே எடுத்துக்கங்க. சரி. எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையா? உடைஞ்சிருந்தா ஒரு கோடு தெரியும். உடைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு கட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா போயிடலாம். ஆமா, அது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். கரெக்ட். இது நம்ம மூளைக்கு ரொம்ப வசதியான, ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா மனிதர்களோட அறம், தர்மம், நல்லது, கெட்டது அப்படிங்கிற அந்த தத்துவ உலகத்துக்குள்ள நாம நுழைஞ்சோம்னா இந்த எக்ஸ்ரே மிஷின் முற்றிலுமா பழுதாகிடும். கண்டிப்பா பழுதாகிடும். ஏன்னா நம்ம மனசு எப்பவுமே முரண்பாடுகளை அவ்வளவா விரும்பாது. ஆமா. ஒரு செயல்னா அது முழுமையா நல்லதா இருக்கணும், இல்ல முழுமையா கெட்டதா இருக்கணும். ஆனா நிஜ உலகத்துல அறம்ங்கிறது அவ்வளோ எளிமையான ஒரு பைனரியான விஷயம் கிடையாது. அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில இருக்கிற அந்த கோடுகள் மங்கலா இருக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தர்மங்கள் எல்லாமே பாவம் அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தான் சுத்தும். இந்த ஒரு பெரிய முரண்பாட்டை தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். ரொம்ப அருமையான ஆரம்பம். இத நேயர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மே 6ஆம் தேதி ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து தர்மம் 4 அப்படிங்கிற பகுதியை தான் இன்னைக்கு நாம மூல ஆதாரமா எடுத்திருக்கோம். ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. ஆமாங்க. இந்த விவாதத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற ஆங்கில வரிகளை, அதாவது அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட அப்படியே படிச்சு அதோட ஆழமான அர்த்தத்தை நம்ம பேச்சு தமிழ்ல ரொம்ப எளிமையா உடைச்சு புரிஞ்சுக்க போறோம். சரி. வார்த்தைகளை சும்மா மொழிபெயர்ப்பது கிடையாது நம்ம வேலை. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல, அந்த தர்மத்தோட இயங்கு முறைய அக்குவேரா ஆணிவேரா பிரிக்க போறோம். கண்டிப்பா. இப்போ அந்த ஆங்கில மூலத்துல ஆரம்பத்திலே ஒரு வரி வரும், நீங்க கவனிச்சீங்களா? ஆமா, அத நான் படிக்கிறேன் கேளுங்க. The seeming evil action is not always so. It is sometimes recognized and extolled as a meritorious act. ஒரு செயல் வெளிப்பார்வைக்கு தீமையானதா தெரிஞ்சாலும் அது சில நேரங்கள்ல ஒரு மாபெரும் புண்ணிய செயலா உலகத்தாலேயே போற்றப்படும்னு சொல்றார். இதுல எனக்கு அந்த சீமிங் ஈவில் அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சீமிங் ஈவில், அதாவது வெளிப்பார்வைக்கு தெரியும் தீமைங்கிற கான்செப்ட் தான் மனிதர்களோட பல குழப்பங்களுக்கும் முக்கிய காரணம். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம கண்கள் எதை பாக்குதோ அதை வச்சு மட்டுமே ஒரு செயலை நம்மால அளந்துட முடியாது. அதனால தான் அதை நாட் ஆல்வேஸ் சோ அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஒரு செயல் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கலாம், ஆனா அது எப்பவுமே தீமை கிடையாது. புரியுது. சில நேரங்கள்ல அது ரெகக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்டோல்ட் ஆஸ் a meritorious act. இந்த ஆங்கில வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சரி. ரெகக்னைஸ்ட் அப்படின்னா சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுவது. எக்ஸ்டோல்ட் அப்படின்னா ஆஹா ஓஹோன்னு புகழப்படுவது. அப்புறம் மெரிட்டோரியஸ் ஆக்ட் அப்படின்னா ஒரு மாபெரும் புண்ணிய செயல். அதாவது ஒரு தீமையான செயல் புண்ணிய செயலா கொண்டாடப்படுமா? ஆமா, நீங்க பாக்குற ஒரு கொடூரமான செயல் உலகத்தால ஒரு புண்ணிய செயலா கொண்டாடப்படுற நிலையும் இந்த உலகத்துல இருக்கு. இத சாதாரணமா கேட்கும்போது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இது ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரோட, அதாவது ஒரு சர்ஜனோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப தெளிவா புரியுது. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு மருத்துவர் நோயாளியோட உடலை கத்தியால கிழிக்கிறார். அங்க ரத்தம் வருது. அறுவை சிகிச்சைனா என்னன்னே தெரியாத ஒருத்தல் மருத்துவமனை ஜன்னல் வழியா இதை எட்டி பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு அப்பட்டமான வன்முறையா தான் தோணும். எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கத்தியால வெட்டி துன்புறுத்துறதா தோணும். அதுதான் நீங்க சொன்ன அந்த சீமிங் ஈவில். ஆனா அந்த மருத்துவருடைய உண்மையான நோக்கம் என்ன? அந்த நோயாளியோட உயிரை காப்பாத்துறது. ஆமா. அப்போ அந்த வன்முறை போன்ற செயல் ஒரு உயிரை காக்கும் புனிதமான செயலா, அதாவது அந்த மெரிட்டோரியஸ் ஆக்டா அங்க மாறிடுது இல்லையா? மிக துல்லியமான உதாரணம். இங்கதான் நோக்கமும் அந்த சூழலும் உள்ள வருது. ஓ. ஒரு செயலோட கர்மாவை தீர்மானிக்கிறது அந்த செயல் கிடையாது. அந்த செயலுக்கு பின்னால இருக்கிற எண்ணமும் அதன் விளைவும் மட்டும்தான் அப்படிங்கிற ஆழமான கருத்தை இது முன்வைக்குது. ஓகே, கத்திய வச்சு உயிரை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயம். இதுல யாருக்கும் எந்த குழப்பமும் வரப்போறதில்ல. ஆனா மனித வரலாற்றுலயும் நம்ம இதிகாசங்கள்லயும் இந்த தர்மம்ங்கிறது இவ்வளவு எளிமையானதா என்ன? கண்டிப்பா கிடையாது. ஒருத்தரை வெட்டினா தப்பு, ஆனா மருத்துவர் வெட்டினா சரின்ற அளவுக்கு எளிமையான ஈக்குவேஷன் இது கிடையாதுல்ல. மனித உறவுகள், அரசியல், போர் அப்படின்னு வரும்போது இந்த அறம்ங்கிறது ஒரு பெரிய பிரம மாதிரி மூளைய கசக்குற ஒரு விஷயமா மாறிடுதே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. மருத்துவம் ஒரு நேரடியான உதாரணம். ஆனா நிஜ வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது. ஆமா.
அதனாலதான் ஆசிரியர் சித்பாவனந்தர் ரொம்ப சிக்கலான 2 இதிகாச கதாபாத்திரங்களை அறத்தின் உச்சகட்ட முரண்பாடுகளை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அந்த 2 உதாரணங்கள் தர்மத்தோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்க அந்த 2 உதாரணங்களையும் நாம ஒண்ணுக்கொன்னு எதிரா வச்சு பார்க்கணும். சரி, அந்த முதல் உதாரணம் ராமாயணத்திலிருந்து வருது. அதுல ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, விபீஷ்ணா ஆஃப் த ராமாயண ஃபேம் revolted against his own brother Ravana and helped Rama win the war. சொந்த அண்ணனான ராவணனுக்கு எதிராவே திரும்பி ராமன் போரில் வெல்ல உதவினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனா இது எப்படி ஒரு புண்ணிய செயல்னு ஏத்துக்க முடியும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். சொந்த அண்ணனுக்கே தாம் பிறந்து வளர்ந்த நாட்டுக்கே ஒருத்தன் துரோகம் செய்றான். உலக வழக்கப்படி சமூக கட்டமைப்பு படி ரத்த பந்தத்தை மீறுறதுங்கிறது ஒரு மாபெரும் குற்றம் இல்லையா? ஆமா, சாதாரண பார்வையில அது அப்படிதான் தோணும். எதிரி படையில போய் ஒருத்தன் சேர்ந்தா அவனை சமூகம் துரோகின்னு தானே முத்திர குத்தம். அதை எப்படி ஒரு மெரிட்டோரியஸ் ஆக்ட் அப்படின்னு தர்மத்தோட கணக்குல சேர்க்கறாங்க? இது எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இது ரொம்ப அருமையான கேள்வி. இங்கதான் மனிதர்களோட அறத்துக்கும் பிரபஞ்சத்தோட தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி சாதாரண சமூக கட்டமைப்புல குடும்ப விசுவாசம் தான் முதன்மையானதா பார்க்கப்படுது. விபீஷணனோட செயலை அந்த சாதாரண கோணத்துல பார்த்தா அது அப்பட்டமான தேச துரோகம் தான். ஆமா, அது தேச துரோகம் தான். அந்த முத்திரையை அவர் வாழ்நாள் முழுக்க சுமக்க வேண்டியிருக்குன்னு அவருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா தர்மம் அப்படிங்கிறது ஒரு வரையறைக்கப்பட்ட வரைபடமா நாம பார்க்கக்கூடாது. வரைபடம் இல்லனா வேற எப்படி பாக்குறது? தர்மத்தை ஒரு திசை காட்டியா, அதாவது ஒரு காம்பஸா நினைச்சுக்கங்க. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க, எந்த சூழல்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த திசை காட்டி ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி காட்டும். ஓ, அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி. ஆமா, ராவணன் செஞ்சுகிட்டு இருந்தது அதர்மத்தின் உச்சம். ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கார். தன் அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அதர்மத்துக்கு விபீஷணன் துணை போயிருந்தா அதுதான் தர்மத்தின் பார்வையில உண்மையான பாவச்செயல். விட அகில உலக நன்மைக்கான தர்மத்தின் பக்கம் நிற்பதே பெரியதுன்னு அவர் முடிவெடுத்தார். அதனாலதான் மூல ஆசிரியர் இதை எழுதும்போது விபீஷணன் செஞ்சது ஒரு questionable ஆக்ட், அதாவது கேள்விக்குரிய செயல் அப்படின்னு ரொம்ப கவனமா பதிவு செய்றார். questionable ஆக்ட், அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. விபீஷணன் செஞ்சது விவாதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு ஆசிரியர் சொல்லவே இல்ல. ஆமா, அவர் அப்படி சொல்லல. ஆனா அதர்மத்துக்கு துணை போறதை விட ஒரு பெரிய தர்மத்தை நிலைநாட்ட காலத்துக்கும் ஒரு பழிச்சொல்ல ஏத்துக்கிறது பெரிய தியாகம்னு சொல்றார். ஓகே, இது புரியுது. தன்னோட ஈகோ, தன் குடும்பம் அப்படிங்கிற சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வந்து உலக நன்மைக்காக தன்னை ஒரு கருவியா அவர் அர்ப்பணிச்சுக்கிட்டார். கரெக்ட். வெளிப்பார்வைக்கு அண்ணனை எதிர்த்த சீமிங் ஈவலா இருந்தாலும் ராமனுக்கு உதவிதால அது ஒரு தர்மம். ஓகே, ஆனா இந்த லாஜிக்கை நான் அப்படியே ஏத்துக்கிட்டா அடுத்த வரிய படிக்கும்போது என் மூளை சுத்திடுது. ஏன்னு நான் சொல்லுவா? இருங்க, சித்பானந்தர் மகாபாரதத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, பீஷ்மா ஆஃப் த மகாபாரத ஃபேம் fought valiantly for the wicked துரியோதனா and fell. இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமா போகுது. ஆமா, கொடியவனான துரியோதனனுக்காக பீஷ்மர் வீரத்துடன் போரிட்டு வீழ்ந்தார்னு சொல்றார். இப்ப நீங்க சொல்லுங்க, விபீஷணன் அதர்மத்தை விட்டு விலகினத தர்மம்னு சொன்னோம், கெட்டவனை விட்டு நல்லவன் பக்கம் போறது சரி. ஆனா பீஷ்மர் துரியோதனன் ஒரு கொடியவன், அவன் செய்யறது அத்தனையும் அதர்மம், அதாவது அந்த ஆங்கில மூலத்துல சொல்ற மாதிரி விக்கிட் துரியோதனா அப்படின்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சோம் அவனுக்காக தம் முழு பலத்தையும் கொடுத்து போர் செஞ்சாரே. ஆமா, செஞ்சார். இதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பீஷ்மர் செஞ்சது தன் கடமைன்னு சொல்லிக்கிட்டு அவர் செஞ்ச ஒரு அப்பட்டமான கோழைத்தனமான செயலும் தான் எனக்கு தோணுது. ஒரு கொடூரமான மன்னனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சொல்றதெல்லாம் செய்யறது எப்படி புனித செயலா இருக்க முடியும்? உங்க கோபம் எனக்கு புரியுது. இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். பெரிய முரண்பாடு தானே. ஒருத்தர் தீமையை எதிர்க்கிறாரு, அவரை நாம கொண்டாடுறோம். இன்னொருத்தர் தீமைக்காக போராடுறாரு, அவரையும் நாம கொண்டாடுறோம். இது எப்படி சாத்தியம்? அதான் எப்படி? இந்த 2 முரண்பாடான செயல்களையும் ஒன்னா வச்சு ஆசிரியர் அடுத்த வரியில the questionable acts of these 2 heroes are revered by the wise as holy performances. அதாவது அறிஞர்கள் இருவரின் செயல்களையுமே புனிதமான செயல்களாக போற்றுகிறார்கள். ஆமா, ஏன்னா பீஷ்மரோட தர்மம் விபீஷணனோட தர்மத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. மாறுபட்டதுன்னா தர்ம ஆளுக்காள் மாறுமா என்ன? அறம்னா ஒண்ணுதானே இருக்கணும். விபீஷணனுக்கு ஒரு நியாயம், பீஷ்மருக்கு ஒரு நியாயமா? நீங்க முன்னாடி சொன்ன அதே பிளாக் அண்ட் ஒயிட் லாஜிக் தான் உங்களை இப்படி யோசிக்க வைக்குது. ஆனா இந்திய தத்துவ மரபுல நிஷ்காம கர்மா அப்படின்னு ஒரு ரொம்ப ஆழமான கருத்தியல் இருக்கு. நிஷ்காம கர்மா அப்படின்னா? அதாவது தன்னுடைய செயலின் பலனை எதிர்பார்க்காமல்
தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தன் கடமையை செய்வது. பீஷ்மர் அஸ்தினாபுரத்து அரியணைக்கு காவல் இருப்பேன், யார் அந்த அரியணையில உட்கார்ந்திருந்தாலும் அவங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு ஒரு மாபெரும் சத்தியம் செஞ்சிருந்தார். ஆமா, அவர் செஞ்ச சத்தியம். அதுதான் அவருடைய விரதம், அவருடைய கடமை, அதுதான் அவருடைய திசை காட்டிய தர்மம். ஆனா அந்த சத்தியம் ஒரு கெட்டவனுக்காக பயன்படும் போது, உலகத்துக்கே அழிவை கொண்டு வரும்போது அந்த சத்தியத்தை உடைக்கிறது தானே உண்மையான வீரம். கெட்டவனுக்காக செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறது எப்படி புனிதமாகும்? அங்கதான் பீஷ்மரோட மிகப்பெரிய தியாகம் ஒளிச்சிருக்கு. இத கொஞ்சம் உளவியல் ரீதியா அணுகி பாருங்களேன். துரியோதனன் பக்கம் நிற்கிறது அவருக்கு எவ்வளவு பெரிய நரக வேதனையை தந்திருக்கும். ரொம்ப பெரிய வேதனை தான். எதிர்பக்கம் நிக்கிற பாண்டவர்கள் அவருக்கு பேரன்கள், அவர் உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க. தர்மம் யார் பக்கம் இருக்குன்னோ அவருக்கு தெரியும். தான் செய்யற போர் அதர்மத்துக்கானதுனோ அவருக்கு நல்லாவே தெரியும். ஓ. ஆனாலும் தன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காகவோ தன்னோட மனசாட்சியை திருப்திப்படுத்திக்கிறதுக்காகவோ அவர் தான் செஞ்ச சத்தியத்தை மீற விரும்பல. தான் உண்ட உப்பிற்கும் செய்து கொடுத்த சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு நிற்பதே தன் தர்மம் அப்படின்னு அவர் உறுதியாக நம்பினார். அப்போ பீஷ்மர் தர்மத்துக்கு எதிரா செயல்படல, தன்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளுக்கு எதிரா செயல்பட்டாருன்னு சொல்றீங்க. மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. விபீஷணன் உலக நன்மைக்காக தன் சொந்த பந்தத்தை துறந்தார். ஆனா பீஷ்மர் தான் செஞ்ச சத்தியத்துக்காக தன் சுய விருப்பங்களையே, தன் ஆன்மாவின் குரலையே துறந்தார். அடா, நான் ஒரு கெட்டவனுக்காக போராடுறோம், இதனால நமக்கு வரலாற்றுல கெட்ட பேரு தான் கிடைக்கும்னு தெரிஞ்சும் அந்த அவப்பேரை கூட ஒரு சுமையா அவர் ஏத்துக்கிட்டார். நான் நல்லவன் அப்படிங்கிற பேரை எடுக்க அவர் ஆசைப்படல. அப்படியா? ஆமா, நான் சத்தியம் தவறாதவன் அப்படிங்கிற தன் கடமையில மட்டுமே குறியா இருந்தார். அந்த அதீத அர்ப்பணிப்பு தான் அவர் செயல ஒரு ஹோலி பெர்ஃபார்மன்ஸ் ஆக்குது. அதனாலதான் அறிஞர்கள் அவரை மதிக்கிறாங்க. அப்பா, இது நிஜமாவே மூளைய கசக்கிற ஒரு விஷயம்தான். சாதாரணமா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லது கெட்டதுன்னு இதை பிரிக்க முடியாது. நம்ம ஊர்ல சொல்வாங்கல்ல, செய் நன்றி மறவேல் அப்படின்னு. கரெக்ட். ஒரு வகையில பாத்தீங்கன்னா விபீஷணன் உலக நன்மைக்காக அந்த நன்றி விசுவாசத்தை மீறினான். பீஷ்மர் அதே நன்றி விசுவாசத்துக்காக தன் உலகத்தையே அழிச்சுக்கிட்டார். ரெண்டு பேருமே வேற வேற திசையில பயணிச்சாலும் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட தர்மத்தின் உச்சத்தை தொட்டிருக்காங்க. இதுல இருக்கிற இந்த மெக்கானிசம் இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. சரியா சொன்னீங்க. அவங்க செயல்கள் பார்க்கறதுக்கு நேர்மாறா இருக்கலாம். ஆனா அந்த செயல்களுக்கு பின்னாடி அவங்க வச்சிருந்த அர்ப்பணிப்பும் உள்நோக்கமும் மிகவும் புனிதமானது. அதனாலதான் அத சீமிங் ஈவில் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இதோட தொடர்ச்சியா இந்த மூல ஆதாரத்தோட கடைசி 2 வரிகளை பார்ப்போம். இது பகவத்கீதையிலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கோள்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. Mysterious is the way of dharma. Sometimes its import cannot easily be delved into. அதாவது தர்மத்தின் வழிகள் மிகவும் மர்மமானவை. Its import cannot easily be delved into. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தர்மத்தோட உண்மையான ஆழத்தையும் அதோட நோக்கத்தையும் அவ்வளவு சுலபமா நம்ம தோண்டி பார்த்து புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு முடிக்கிறாரு. இங்க இந்த delved into அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். ஏன், அதுக்கு என்ன ஸ்பெஷல் மீனிங்? delve அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த ஆழமா தோண்டி ஆராயிறது, ஒரு சுரங்கத்துக்குள்ள போய் தோன்ற மாதிரி. பகவத்கீதை நமக்கு உணர்த்துற பாடம் என்னன்னா, நம்மளுடைய சாதாரண மனித அறிவை வச்சுக்கிட்டு, நம்மளோட சின்ன சின்ன லௌகீக அளவுகோல்களை வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தோட தர்மத்தை நம்மால அவ்வளவு சுலபமா அளக்க முடியாது. புரியுது. எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு நாம ரொம்ப அவசரப்பட்டு வந்துடுறோம். ஆனா தர்மம் அப்படிங்கிற மாபெரும் கடலுக்கு அடியில பல 100 நீரோட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய ஞானம் தேவைப்படுது. ஆமா, நீங்க முன்னாடி சொன்ன அந்த திசைகாட்டி உதாரணம் தான் மறுபடியும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சாதாரண மனிதனோட பார்வையில ஒரு செயல் தப்பா தெரியலாம். ஆனா பிரபஞ்சத்தோட பெரிய கேன்வாஸ்ல பார்க்கும்போது அந்த செயல் ஏதோ ஒரு பெரிய நன்மைக்கான அஸ்திவாரமா இருக்கலாம். கண்டிப்பா. அதனாலதான் விபீஷணனும் பீஷ்மரும் முற்றிலும் வெவ்வேறான, ஒன்றுக்கொன்று முரணான பாதைகளை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க இருவருமே தர்மத்தின் வழியில் நடந்த நாயகர்களாகவே இந்த நிமிடம் வரை நம்மால போற்றப்படுறாங்க. அவங்க 2 பேருமே அந்த மர்மமான நீரோட்டத்துல நீந்தி போனவங்க தான். உண்மைதான். தர்மம் எப்போதுமே வெளிப்படையான விதிகளுக்கு கட்டுப்படுறதில்ல. அது காலத்துக்கும் சூழலுக்கும் ஒரு மனிதனுடைய அக நோக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னுடைய வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீக தேடல். சூப்பர். இன்னைக்கு நாம விவாதிச்ச இந்த மே 6ஆம் தேதிக்கான டெய்லி டிவைன் டைஜஸ்ட் பகுதியில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களின் சுருக்கம் என்னன்னா, ஒரு செயலை அதோட வெளிப்பார்வைய, அதாவது அந்த சீமிங் ஈவலை வச்சு மட்டுமே நாம எடை போடக்கூடாது. ஆமா. தர்மம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு மாதிரி 1 + 1 2 கிடையாது.
அது எல்லாருக்கும் ஒரே அளவுள்ள சட்டை கிடையாது. அது அந்த சூழலையும் ஒருத்தர் செஞ்ச சத்தியங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற உள்நோக்கத்தையும் பொறுத்து மாறுபடக்கூடிய ஒரு சிக்கலான ஆழமான விஷயம். இதத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆங்கில மூலத்தின் வழியா நம்ம பேச்சு தமிழ்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புறேன். நிச்சயமா. இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு புதிய கோணத்துல ஒரு கேள்வியை நம்ம நேர்ல நோக்கி முன்வைக்க விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. பீஷ்மர் காலத்துல சத்தியம், ரத்த கையெழுத்து, விரதம் அப்படின்னு எல்லாம் பெரிய அளவுல இருந்தது. அது அவரோட தர்மம். ஆனா நேயர்களே, இன்றைய நவீன உலகத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை பார்க்குற ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ, இல்ல நம்மளோட ஒரு அரசியல் கட்சியோ, இல்ல ஒருவேளை நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு நச்சுத்தன்மையான நபரோ, அவங்க அப்பட்டமா ஒரு தப்பை செய்யும்போது, நான் இந்த நிறுவனத்துக்கு விசுவாசமா இருக்கணும், நான் என் குடும்பத்தை காட்டிக் கொடுக்க கூடாது அப்படின்னு நாம் அமைதியா தப்புக்கு துணை போறோம் இல்லையா? அந்த விசுவாசம் உண்மையிலே பீஷ்மர் பின்பற்றிய அதே உயர்ந்த தர்மமா? அல்லது தப்பை தப்புன்னு எதிர்த்து கேட்க தைரியமில்லாத நம்மளோட ஒழுக்க கோழைத்தனத்தை மறைக்க நாமே வசதியா அதுக்கு தர்மம், விசுவாசம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோமா? விபீஷ்ணனையும் பீஷ்மரையும் கொண்டாடுற நாம நம்ம வாழ்க்கையில நாம செய்யற விசுவாச செயல்களுக்கு உண்மையான தர்மத்தை அளவுகோலா வச்சிருக்கோமா, இல்ல நம்ம பயத்தை அளவுகோலா வச்சிருக்கோமா? இதை உங்களை நீங்களே அமைதியா கேட்டுக்கோங்க. இது உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டல். அப்பா, நிஜமாவே இது ஒரு கடுமையான ஆழமான கேள்விதான். இது நிச்சயமா நம்ம எல்லாரையும் ஒரு கணம் அமைதியாக்கி சுய பரிசோதனை செய்ய வைக்கும்னு நான் நம்புறேன். நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல நான் அந்த எக்ஸ்ரே மிஷின் உதாரணத்தை சொன்னேன் இல்லையா? ஆமா, சொன்னீங்க. அடுத்த முறை உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது, இது தப்பு, இது தீமை அப்படின்னு உங்க மூளை உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும்போது, அந்த பழுதான எக்ஸ்ரே மிஷினை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்ணுக்கு தெரியற அந்த சீமிங் ஈவில், அதாவது அந்த வெளிப்பார்வைக்கு தெரியும் தீமை அப்படிங்கிற மங்கலான பிம்பத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழமான தர்மமோ அல்லது ஒரு வலியோ ஒழிஞ்சிருக்கலாம். அந்த முரண்பாடுகளை ஆராய முற்படுவோம். அருமை. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேயர்களே. தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து புதிய கோணங்களில் சிந்திப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் உங்களை சந்திக்கிறோம்.